தீ பிடிச்சி எரியுதே சார். யாரையுமே காணுமே சார். சகாய ஆட்கள் செல்ல உடைச்சிட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க சார். இதுக்குதான் வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்னேன். கேட்டான் அந்த பாய். நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி பெயில் ரெட் ஹேண்டரை பிடிச்சிருக்காயா. பெயிலும் கிடைக்காது, ஒரு இடமும் கிடைக்காது. சார் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் பப்ளிக் மேல திடீர்னு கலர் தடிச்சு டிஸ்டர்ப் பண்றாங்க. கடைங்களை பூந்து திருடுறாங்க. வருண் வைக்கல் வச்சு எல்லாரும் மேலே சாயத்தை கரைச்சு ஊத்துங்க. எஸ், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாவகாசமா சாயங்காலம் பிடிச்சிக்கலாம் சார். சீஸ் பண்ண மெட்டீரியல் வெயிட் போட்டுட்டு இருக்கேன். 70 கிலோ தேரும் சார். எரிமலா சார், எஃப்ஐஆர்ல 62 கிலோன்னு கணக்கு எழுதுங்க. மீதி 7 கிலோவை தனியா எடுத்து வைங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன வெளியில விடல. டவுன் ஹோட்டல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் எரியும். அதுலயும் ஊரு நல்லூர் நல்லா எரியும். ஓபன் தி செல். அடிச்சுடா ஒளிச்சுடா. அசிங்கமா பேசுறத அவமானப்படுத்துறா. வேற எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்க? பணத்துக்காக மக்களை போதைக்கு அடிமாக்கிட்டு இருக்கோமேங்கிற குற்ற உணர்வு இல்ல. 5 வேளை தொழுவுறமே எல்லாம் பார்த்துருப்பாங்கிற பயம் எல்லாம் ஊர் போய் கொடுத்துறாங்க. கொடுத்து பாரா. எங்க ஊர் பக்கம் போற கத்தியில தெரியுமா உனக்கு? சவால விட சங்கடிச்சிருவேன். நான் கழுத்து மீன்ல வலையில விழுந்தாலும் வலையில விழ மாட்டேன். ஓடு மீன் ஓட ஒரு மீன் மறுபட காத்திருக்குமா கொக்கு. காத்திருந்து கண்ணி வச்சோட பிடிச்சிருக்கேன். என் கண் பார்வையில இருந்து ஒரு பையன் தப்ப முடியாது. Call for an urgent meeting. Quick! பாய் அரஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்த உங்க எல்லாத்தையும் பாராட்டி நன்றி சொல்லதான் இங்க கூப்பிட்டேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கடத்தலுக்கு உதவி பண்றதுல இருந்து கைது பண்றதை தடுக்கிற வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்டோட மொத்த தகவலை அவங்களுக்கு தாரவாக்குனீங்களா? நீங்க பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தா எதுக்கு அவங்கள பதவியில வச்சிருந்தேன்? அவனை தூக்கி உள்ள போடதான். உங்க சேவை இனிமே டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை. நீங்க லீவ் போட்டாலும் சரி, டிரான்ஸ்பர் வாங்கிட்டாலும் சரி, இல்ல வேலையை விட்டு போனாலும் சரி, அடுத்த 2 மணி இந்த மாவட்டத்துக்குள்ள இருக்க கூடாது. மறைஞ்சிருங்க. Get lost. என்ன மிஸ்டர் துரசிங்கம், திடீர்னு வந்திருக்கீங்க? பாய் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அதான் நீங்க எப்ப வந்து சரண்டர் ஆக போறீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தேன். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அடிங்க. ஓவரா நடிக்கிற. நீ கண்ணை காட்டுவா, பாய் கண்ணை காட்டுவா, சகாய கல்லை கட்டி போனத கடலை இறக்குவான், கூடவே டேனி கிட்ட சரக்கையும் இறக்குவான். கேட்டா ஊருக்குள்ள நீங்க 2 பேரும் எதிரிகளா நடிப்பீங்க. ஒருவேளை நீ என்ன அரெஸ்ட் பண்ணாலும் எல்லா பழியை ஏத்துக்கிட்டு வந்து நிப்பாட்டா என் சகாயம். சகாயம் சேஃப்டியா இருக்கா நினைச்சிட்டு இருக்கியா? போன மாசம் 28ஆம் தேதி ஜெயில உடைச்சு டேனிய கப்பல் ஏத்திட்டு கன்னியாகுமரியில போய் செட்டில் ஆயிருக்கான். அவன் சிம் கார்டை மாத்திருக்கான, செல்போனை மாத்தல. அவன் செல்போன் இருக்கிற IME நம்பரை வச்சுட்டு அவன் எத்தனை சிம் கார்டு மாத்திட்டு இருக்கான், எந்தெந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1 வாரம் நாகர்கோயில் இருந்திருக்கான், 5 நாள் குற்றாலம், 4 நாள் மதுரை, 8 நாள் அருப்புக்கோட்டை, இப்ப கடைசி வந்து ராமேஸ்வரத்துல செட்டில் ஆயிருக்கான். நேற்று திருவனந்தபுரத்துல வந்து உனக்கு சரக்கு இறக்கி கொடுத்துட்டு இப்ப பாய் அரெஸ்ட் ஆனது கூட தெரியாம ஒரு ரோட்டு கடையில உட்காந்துட்டு பரோட்டா தின்னுட்டு இருக்கிறான் பண்ணாட. எங்க போன போட்டு கேளு. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்க? ராமேஸ்வரத்துல சார். சாப்பிட்டு இருக்கேன். திங்கறான்ல, தேவையானப்ப புடிச்சுட்டு வந்தா விட்டு வச்சிருந்தேன். எப்ப அவன் உனக்கு தேவைன்னு முடிவு பண்ணிட்டியோ இனிமே அவன் எனக்கு தேவை. எஸ் சார். அக்யூஸ் என்ன பண்றான்? சாப்பிட்டு கை கழுவுறான் சார். எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 40 மீட்டர் சார். டேக் பொசிஷன்ஸ். டேக்கன் சார். ஃபயர். செத்துட்டான். அவ்வளவுதான். மட்டில வந்து போலீஸ்காரரும் அண்ணனை போட்டு நடுவேன் சார். 100 மைல் தூரத்துல கூட போறதுக்கு 10 செகண்ட், பக்கத்துல கூட போறதுக்கு எவ்வளவு ஆகும்? எட்டு தரிச்சு போயிட்டே இருப்பேன். ஆண்டவன் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கான், அருமையான தொழிலை கொடுத்திருக்கான். இருந்தும் பணத்துக்காக இப்படி அயோக்கியத்தனம் பண்றத நினைக்கும் போதாண்டா வேதனையா இருக்கு. இதோ பார், நாளைக்கு சகாயத்தோட பாடி வரும். ஒழுங்கா பணத்தை வாங்கினமா, பொட்டியில வச்சமா, மாலைய போட்டமா, புதைச்சு சிலுவைய நட்டமானு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுங்களை தூண்டி விட்டு டவுனுக்குள்ள கலவரம் பண்ணி பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சா
சனி படம் தனி போகாது. நிறைய பேர் கூட துணைக்கு போக வேண்டியது இருக்கும். சார் டேனி உங்ககிட்ட பேசின வீடியோ ரெஃபரன்ஸ் இருக்கு, தங்கராஜ் கிட்ட பேசின ஆடியோ ரெஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி தங்கராஜ் அரெஸ்ட் பண்ணலாமா சார்? இல்ல, டேனியும் தங்கராஜும் ட்ரக் டீலிங் பத்தி பேசல சார். இந்த கேஸை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ண முடியாது சார். அதுக்கு நான் வேற பிளான் பண்ணிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, குட் மார்னிங் மேடம். யாரு நீங்க? நான் கார்கோ செக்ஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஃபெர்டிலைசர் சாப்பிட வந்திருக்கேன். வீட்ல கொடுத்துட்டு சாப்பிட வரும்போது பாக்குறேன்னு எப்படி சொன்னாரு. நான் அர்ஜென்ட்டா ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். கொடுத்துருங்க மேடம். சார், பார்சல் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. எனி டவுட்? நோ டவுட் சார். சத்யாவோட கார் வீட்டுக்குள்ள போகுது சார். இனி அந்த வண்டி வெளியே போக கூடாது. ஓகே சித்தி, என்னம்மா? இந்த பார்சல் சித்தப்பாக்கு வந்து. சார் உங்க பிரதர் கிட்ட செக்ல சைன் வாங்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். பசங்க உங்க ஐபேட் எடுத்து ஆங்கிரி பேட் விளையாடிட்டு இருக்காங்க சார். ஏன் ஐபேட் இல்லையா? ஆமா பாஸ்வேர்ட் இல்லாம எப்படி ஓபன் பண்ணாங்க? கேட்டேன். சத்யா மேடம் தான் ஓபன் பண்ணி கொடுத்ததா பசங்க சொன்னாங்க. சித்தப்பா, காஃபி. She must have noticed that. டேனி சம்பந்தப்பட்ட டீலிங் எல்லாம் அதுல தான் சார். தங்கராஜ் வீட்டுக்குள்ள போறாரு சார். ஸ்பாட் இன்டைரக்டா சீல் பண்ணுங்க. ஓகே சார். பசங்க எங்க? மேல இருக்காங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன இது? Are you dealing with drugs? Search! என்னங்க? யாரு? நீ கொண்டு வந்த பார்சல் ஏதோ போதை பொருள் இருக்கும். ஐயா சார், எங்க சித்தப்பாக்கு எதுவும் தெரியாது. ஃபர்டிலைசர் சாம்பிள் மேனேஜர் என்கிட்ட கொடுத்தாரு. பார்சல் யாருக்கு வந்துச்சு? சித்தப்பாக்கு. Shut up and stay away! அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. சார் சத்யா மேடத்தோட கார் ஜிபிஎஸ் டேட்டா செக் பண்ணேன். 4 நாள் முன்னால துரசிங்க ஊருக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது மணப்பாடுக்கு கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னதுல ஒரு சின்ன எரர் இருக்கு சார். கார் ஸ்கூல் ரூட்டுக்கே போல, நேரா பீச் ரோட் பிடிச்சி மணப்பாடுக்கு போயிருக்கு. சித்தப்பா, காஃபி. என் செயினை பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க சித்தப்பா. என்ன தங்கராஜ், தூணை பிடிச்சிட்டு தூரமா நின்று போஸ் கொடுக்குற? அன்னைக்கு கேரளால பிடிச்ச 70 கிலோல 62 கிலோ பாய் கணக்கு, மீதி 7.5 கிலோவை உன் கணக்குல அப்பவே எடுத்து வச்சுட்டேன். தப்பு துரசிங்கம். ஆனா தப்பான ஆள்கிட்ட காட்டினா தப்பு இல்ல. நான் உன் வீட்டுக்குள்ள வந்தா நீ தாங்க மாட்டேன்னு நான் சொன்னேன்ல. போலீஸ் புத்திய காட்டுறியா? போலீஸோட பிரில்லியன்ஸ காட்டுறேன். யாருக்கும் எதுவும் தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். Come on, arrest me. தங்கராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் பாய். எப்படி தங்கராஜ்? உன் பொண்ணு அவளுக்கு தெரிஞ்ச என் ஐபேட் பாஸ்வேர்டு போலீஸுக்கு தெரிஞ்சா கோல்டன் ஷிப்பிங் கப்பல் நடுக்கடல்ல கவந்த மாதிரி. சார், டேனி தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு செல்லுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டு அவன் சேட்டலைட் போனை ஆஃப் பண்ணிட்டான் சார். அந்த நம்பர் சவுத் ஆப்பிரிக்கா டர்பன் சிட்டில ஒரு செல் நம்பர்னு இன்னோசாட் ரிப்போர்ட் சார். கண்டிப்பா அவன் டர்பன் சிட்டிக்கு தான் போகணும். அவன் செல்போன் ஆஃப் பண்ணும்போது ஷிப் எந்த இடத்துல இருந்து விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் சார். லாட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பர்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம் சார். இந்த இடம் மடகாஸ்கர் கீழே அம்பேங்கிற கோஸ்டல் ஏரியா சார். இங்க இருந்து டர்பன் எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரத்துல போய் ரீச் ஆவான்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கா? இந்த கேஸ் பாய் தங்கராஜ் அரெஸ்டோட முடியாது சார். ஆபரேஷன் டியோட அல்டிமேட் டார்கெட்டே டேனி அரெஸ்ட் பண்றதும். அவன் டர்பன்ல இறங்கிட்டானா அவ்வளவு பெரிய ஆப்பிரிக்கால அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் ரீச் ஆறதுக்கு முன்னால நாங்க இருக்கணும். நீங்க உடனே புறப்பட்டு சென்னைக்கு வாங்க. நான் சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரியில பேசி ஏற்பாடு